ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தை பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது மிளகா செடி. இது பாம்பெல்லாம், அந்த விஷமுறிவு செடி. அந்த பாம்பெல்லாம் ஏதாவது இல்லை பூரான் தேள் கடிச்சிச்சுன்னா இந்த செடியை மென்று சாப்பிடலாம். அந்த செடி. அப்புறம் தக்காளி செடி. அந்த தக்காளி பிழிஞ்சிட்டு அந்த தண்ணியை ஊற்றுனா அதை வளர்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரோஜா செடி. அதில் தான் பூ கட் பண்ணேன். இதில் ஒரு பூ கட் பண்ணேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கன்று இப்போ வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வெங்காயம் 2 பொதிச்சேன். அது இது விட்டுரும். இது உருளைக்கிழங்கு. ஃப்ரிட்ஜில் உருளைக்கிழங்கு தெரியாமல் வச்சுட்டோம். அதுலேருந்து அந்த துளிர் வந்தது. அதை தூக்கி இங்கே வச்சேன். இப்போ அழகாக வளர்ந்துருச்சு. அதே தான் வெங்காயமும். அதுக்கப்புறம் இது ஒரு ரோஜா செடி. இது ஒரு ரோஜா செடி. இது இப்போ வாங்கிட்டு வந்தது. அப்புறம் இதுவும் மிளகா செடி. இது நமக்கு தெரியும், சோத்துக்கத்தாழை. அது கூட கொஞ்சோண்டு இது கொய்யக்காய் கன்று. அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான இந்த செடி பேர் மறந்து போச்சு, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரலை. கற்பூரவள்ளி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.